இப்போ நம்மளோட திரு வினோத்ராஜன் இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மொழிக்காக கனித்தமிழ் 2024ன்னு ஒரு மாநாடு. ஸோ தமிழ் மொழியை இன்னும் தகவல் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ மேம்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படை தான் எங்களுக்கு தெரியும். பட் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய வியூ சார்? எனக்கு முக்கியமாக என்னென்னா வந்து கனித்தமிழில் வந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகேங்களா? அப்படி ஒர்க் பண்ணதில் நிறைய பேரை வெறும் மின்னஞ்சல் மூலமாக நான் வந்து பேசியிருக்கேன். சரிங்க சார். இல்லை ஃபோன் மூலமாக பேசியிருக்கேன். ஓகே. முத்துநேடம் வரணும் இல்லை கல்யாணம், நிறைய பேர் வந்து நான் நேர்லேயே நான் பார்த்ததே இல்லை நான். சரி சார். இது மாதிரி ஒரு மாநாடு நடத்துறது என்ன ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னால் இவங்களெல்லாம் நான் நேரில் பார்க்க முடிஞ்சது. முத்துநேடம் வரலாம் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும், பேரை கேட்டிருக்கேன். சரி சார். ஆனால் யாரையும் நான் பார்த்ததே இல்லை. ஓகே. இது மாதிரி நான் மாநாடு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நெட்வொர்க்கிங், ரைட்? நம்ம வந்து ஒரே துறையில் வேலை பண்ணுறவங்க மீட் பண்ணலாம். ஓகே. இட் கேன் ஹேவ் லைக் கொலாபரேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஓகே. ஒரு மொழிக்கு இந்த மாதிரியான மாநாடுங்கிறது அவசியமா? இன்றைக்கி இந்த டெக்னாலஜிங்கிறது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஒரு பிராந்திய மொழி, லோக்கல் லாங்குவேஜில் இப்படியான ஒரு மாநாடு நடத்துறது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். லைக் இருந்தாலும் அது நம்ம மொழி இல்லையா, நம்ம தாய்மொழி இல்லையா? எஸ். என்னதான் நம்ம இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம சிந்திக்கிறது நம்ம தாய்மொழியாக சிந்திக்கிறோம் நாம். ஸோ இருந்தாலும் நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், அதை நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மாடல் திங் இஸ் லைக் நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் நினைக்கிறாங்க. சரி சார். ஓகேங்களா? ஆமாம். தமிழ்லேயே இந்த மாதிரி பண்ண முடியும். தமிழ் கம்ப்யூட்டருக்கு வந்து எல்எல்எம்மோ இல்லை இன்னொரு என்எல்பி அப்ளிகேஷனோ பண்ண முடியுங்கிறது நம்ம நிரூபிக்கணும். நான் ஒர்க் பண்ணுறது வந்து தமிழ் ஆப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். சரி சார். அதாவது தமிழில் வந்து நீங்கள் வந்து வெண்பா எழுதணுன்னா என்னோடய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வெண்பா எழுதுனீங்கன்னா இது வெண்பா, இது ஆசிரியப்பா, தலை என்ன, அசை என்ன, சீர் என்னன்னு பிரித்து கொடுத்துரும். அப்படிங்களா? ஓகே. ஆமாம். ஓகேங்களா? நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, வெண்பாவும் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்க்க என்ன பண்ணீங்கன்னா, நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இங்கே ஒரு பேப்பர் பார்த்தேன் ரீசெண்டாக. அவர் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் டாபிக் கொடுத்தீங்கன்னா அதுவே வெண்பா எழுதிடும். அது மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஓகே. இப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழை வந்து கணினியில் பயன்படுத்த ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாண்ட் இருக்கா, நான் நினைக்கிறத டைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான மட்டும் நின்றுடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அடுத்த தடவைக்கு ஏன் கொண்டு போகணும், இல்லை விருப்பங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கும்போது இந்த முதல்ல பண்ண வேலையே தமிழ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது தான். ஓஹோ. 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போதோ. சரி. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக இருக்குங்க. அதுக்கான ஆர்வத்தை நம்ம வளர்க்கணும். சரி. அதுக்காக இந்த மாதிரி மாநாடு முக்கியம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும். ஓகே. இது மாதிரி தமிழ் பண்ணலாம், இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு இட்ஸ் ரியலி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ் இருக்கிறது எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம். இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸு. பட் இது தமிழை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துவாங்க. எங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து கீபோர்டில் தமிழில் இன்பில்ட்டாக வந்துச்சுன்னா சரிங்க தமிழ் டைப் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் கீபோர்டு வரலாம், என்ன ஆண்ட்ராய்டில் வந்து தமிழ் கீபோர்ட் டிஃபால்ட்டாக வருதா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்லை, இப்போ டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகே ரைட். ஸோ அப்படின்னா நான் வந்து 10 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் வாங்கும்போது நீங்கள் தமிழ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், தமிழ் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் தமிழை யூஸ் பண்ணாலே ஒரு 4-5 ஸ்டெப் பண்ணணும். சரி. ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட வேலையே வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் இமெயில் டைப் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் ஹர்டு. சரி. நீங்கள் தமிழில் ஒரு டைப் பண்ணணும்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும், ஃபாண்ட் வேணும், அதெல்லாம் வேணும். ஸோ நான் யாரும் அப்படி தமிழில் யூஸ் பண்ணது கிடையாது. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து தமிழ் வந்து டிஃபால்ட்டாக சப்போர்ட் ஆகுது. உங்கள் ஃபோனில் தமிழ் வருது. சரி. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் அது மாதிரி ஹர்ட்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ண தமிழ் வந்து நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஓகே சார். இப்போ இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கமாக என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏஐலாம் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலந்துரையாடல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். வேறு என்னென்னலாம் இங்கே வந்து விவாதிக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்குறீங்க? நான் வந்து வெண்பா பார்த்தேன். ஸோ என்ன பண்ணாங்கன்னா வெண்பாக்கு வந்து நிறைய 5000 வெண்பாவை எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 3 வாரத்தை கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி மரபுப்பா எழுதிடும் இல்லைங்களா? சரி. அது மாதிரி ஏன்னா வெண்பா யாரும் எழுதுறது கிடையாது. சரி. ஓகேங்களா? இது மாதிரி முயற்சி எடுக்கும்போது நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வெண்பாவை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா?
அதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நிறைய ஃபாண்ட் இருக்குது. தமிழுக்கு அந்த அளவுக்கு ஃபாண்ட் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஒரு அசிங்கமான தமிழ் ஃபாண்ட் இருக்கும், தாத்தான்னு குண்டு குண்டா. ஓகேங்களா? சரி சரி. ஸோ அது மாதிரி தமிழுக்கு வந்து அழகான ஃபாண்ட் உருவாக்குறது அது வந்து முத்துநாடு மேம் பேசினார். ஸோ ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. கனித்தமிழ் 2024 மாநாட்டில் நம்ம இருக்கிறோம். உலகில் பல்வேறு மூலைகள்ல இருந்து கூட இந்த மாநாட்டிற்கு வரை இருந்திருக்கிறாங்க. மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகவல் தொழில்நுட்பத்தில் எந்த அளவிற்கு பயன்படுத்தலாம், இன்னும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அந்த வகையில் ரெனாட்டோ பெனினாட்டோ அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். Savanakam. ஓகே, தேங்க்யூ. கேன் யூ டெல் மீ அபவுட் திஸ் கான்ஃபரன்ஸ்? Well, this has been a revelation, an amazing event, super well organized and with content of all aspects, the language aspect, the business aspect, and the technology aspect, all brought together in a program that is very enlightening. Unfortunately, until yesterday and today, I knew very little about the Tamil language, and I'm coming out of here feeling like an expert, even though I cannot say many words. Just Nandri and Vanakkam. Okay, and in what extent is it necessary to hold on conference for language? Look, language is one of those elements of culture that we use all the time, and it's very hard to attribute value for something that we take for granted. The fact that we can use language to do anything that you need, either in written form or in spoken form, is a privilege that it's very hard to explain. You would have to imagine a deaf person, for example, who uses sign language to communicate. Person that can't hear doesn't have the same ability that we have to converse and do business and watch movies and entertain ourselves. It's one of those things that we take for granted. But this conference is talking about language in a certain context, right? Language is the way that we achieve our citizenship. Okay. It's the way that we embrace our rights, is the way that we get educated, is the way that we get married, is the way that we advance in society. So a conference like this focuses on ways to facilitate communication, either through technology or through services. Did you attend any conference like this? What's the difference between this conference? Look, I live at conferences. I am a speaker. On this trip, I live in Seattle in the west coast of the United States. It means local language conference. There are everywhere in the world. So in the last few months, I've been in South Africa, Saudi Arabia, Brazil, India now. Where was I? Australia, New Zealand. There are conferences happening everywhere. However, what is unique about this conference is that it concentrates around all the aspects of a language that is spoken by 80 million people, which is the equivalent of German. German has huge infrastructure behind it, but Tamil is a language that is not known outside, even as far as I understand, not even outside of in other parts of India. You have 22 Schedule 8 languages, which is incredible. I can't think of any other country with a diversity, linguistic like the diversity like India. So there are different conferences that talk about different aspects, but not like this. First of all, the breadth of subjects. Like I said, we're talking about language, we're talking about business, we're talking about education, we're talking about technology. But this is an event that is sponsored
and organized by the government, which is a very, very important sign and push for the importance of the language, because this is how you achieve equity in society. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் மீட்டிங். Thank you. It was a pleasure. பிரசாத் சார்.